வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65 பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் மோர். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாங்க, இந்த கோடை காலத்தில் மோர் குடிக்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது. அதில் கொஞ்சமாக இஞ்சி, ஜீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா அது நமக்கு சுவையும் தரும், அது ஆரோக்கியமும் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் இங்கே 700 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம 65 போட போகிறோம். அதுக்காக இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு மசாலா போடும்போதும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதுவும் கலந்து விட்டுக்கலாம். 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா போடும்போதும் நமக்கு இது மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ இது 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்து 500 கிராம் பாஸ்மதி ரைஸை நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். இது அரை மணி நேரம் ஊறணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம 65 போட போகிறோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இது போட்டோம் அப்படின்னா நம்ம சிக்கன் 65 கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும். இது போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போடலாம். இப்போது நம்ம எண்ணெய் காஞ்சதும் ஒரு சிக்கனாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இது பொரியறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு நம்ம டைம் எடுக்கும். இந்த மாதிரி கலர் மாறி சிக்கன் வெந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம சிக்கன்லேருந்து மசாலா இந்த எண்ணெயில் தனியாக பிரிஞ்சே வரல, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது மாதிரி எல்லா சிக்கனும் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வேக வச்சுக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக புதினா இலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இது தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருந்துச்சு அப்படின்னா ரைஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 50% அளவு வெந்திருந்தால் போதும். பாதி வேக்காடு வெந்திருந்தால் போதும். நம்ம எப்போவுமே இது மாதிரி ரைஸ் வடிக்க போகிறோம் அப்படின்னா தண்ணி அளவு கம்மியாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா இந்த ரைஸை வடிச்சிட்டு நம்ம இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் 50லேருந்து 100 ml வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். காஞ்சதும் இதில் 1 ஜாதிக்காய், 3 ஏலக்காய், 4 லவங்கம், 1 அன்னாச்சி கொம்பு, 1 பட்டை, 2 மராத்தி மொக்கு இது சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே 1 பிரிஞ்சி இலை இது சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்ததும் நம்ம 3 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க 10லேருந்து 15 நிமிஷம் அளவு டைம் எடுக்கும். இப்போ இதில் வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 கையளவு புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ இது வதங்கினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை சேர்த்து இது நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நான் பிரியாணி மசாலா இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இது வதங்கணும். எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை பிரிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 லேயர் சாதம், 1 லேயர் சிக்கன், திரும்பவும் 1 லேயர் சாதம், இன்னொரு லேயர் சிக்கன், அது மாதிரி நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரை ஆனியன், கொஞ்சமாக புதினா இலை. நம்ம கலருக்காக நம்ம இன்றைக்கி கலர் பவுடர் சேர்க்குறேன்.
கலர் பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். என்னடா சிக்கன் கம்மியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் 65 போடும்போதே எங்கள் வீட்டில் வந்து பாதி சிக்கன் வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் மேலே வைக்கிறோம் அப்படின்னா 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் தம் இருக்கணும். நம்ம லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம் அப்படின்னா 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு இந்த தம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வடித்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய சூடான சுவையான சிக்கன் 65 பிரியாணி இங்கே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்மளுடைய சுவையான சிக்கன் 65 பிரியாணி இங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.